படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஆரம்பத்திலேயே சவுதி அரேபியால ஒரு பாலைவனத்துல ஒரு பொண்ணோட சடலம் இருக்குது. அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். இவங்க போலீஸ் ஆபீசர் கிடையாது, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஹெல்ப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேஸுக்கு இனிஷியலா இவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. அதனால இந்த கேஸ்க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இவங்களே இன்வால்வ் ஆறாங்க. இங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த பாடி யாரும் கிளைமும் பண்ணல. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸா இல்லாட்டாலும் ஹீரோயின் வந்து அன்அபிஷியலா இதுல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணை எப்படி கொலை செஞ்சாங்க, கொலை பண்ணது யாரு, இதெல்லாம் பாக்குறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜான்ரா. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். ஒரு நல்ல டீசென்டான ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க படத்துல. இதை பாக்குறதுக்கும் ரசிக்கும்படியா இருந்தது. அடுத்த ஃபர்ஸ்ட் தோன்றது இந்த படத்தோட ஹீரோயின் தான். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வந்து சூப்பரா இருந்தது, நீட்டா பண்ணியிருந்தாங்க. அதுதான் மெயின் கேரக்டர் அப்படிங்கிறதுனால கதை வந்து அவங்கள சுத்தியே தான் நடக்குது. அந்த கேரக்டருக்கு நல்ல ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ஒரு அரபிக் மூவி. இது வந்து சவுதியில தான் வந்து முழுக்க முழுக்க ஷூட் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி அரபிக் மூவிஸ் எல்லாம் பார்க்காதனால அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஐடியாவே இருந்திருக்காது. ஸோ இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அவுட்டோர் சீன்ஸ் இருக்குது. ஸோ சவுதினா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் நமக்கு காட்டுது இந்த படம். அண்ட் ஒரு சில இடங்கள்ல எமோஷனல் சீக்வன்ஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம், எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படத்துல என்னதான் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தாலும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் நிறைய அன்வான்ட் சீன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய அன்வான்ட் கேரக்டர்ஸும் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ்னால இந்த படத்துக்கு எந்த யூஸும் இல்ல. பட் ஆனா நம்மள வேணும்னே கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த கேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது பெருசா ரசிக்கும்படியா இல்ல. அண்ட் இந்த படத்துல ஹீரோயின் அண்ட் அந்த 2 ஸ்கூல் பொண்ணுங்க தவிர மத்தபடி எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா நடிச்சிருக்காங்க. அதனாலேயே நமக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒட்டவே இல்லை. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா டொரண்டோ பிலிம் ஃபெஸ்டிவல்ல இதை டெலிகாஸ்ட் பண்ணி நல்ல பேர் வாங்கின இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர். ரொம்ப பொறுமை வேணும் இந்த படம் பாக்குறதுக்கு.